மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் முன்னிலையில், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில், செங்கோட்டையன் அவர்கள் மூத்த பழம்பெரும் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் த ஒன்லி ஒன் அல்டர்னேட்டிவ் தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சந்திக்க இயலவில்லை. ஓரிரு நாளில் முதல்வரை சந்திப்பேன். அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவேன். நன்றி. இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி தேவையா? முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். எப்படிங்களா மனம், நான் இதுவரைக்கும் அதுக்கு தானே பதில் சொன்னேன். பிரிந்தால் தானே இணைவதற்கு, இணையாதிருந்தால் தானே இணைவதற்கு. அம்மணி அவர்களுக்கு தான் சொன்னேன். நன்றி. இது நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சி, தமிழக முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். நன்றி, வணக்கம். அவருடைய முயற்சிகள் எல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அப்படியே ஒடுக்கப்பட்டது. அதையும் மீறி ஒரு தனி மனிதனாக நின்று அனைத்து தடைகளையும் உடைத்து மக்கள் மனதிலே இடம் பிடித்து இன்று ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவராக மட்டுமில்லாமல் அந்த இயக்கத்தை ஆளும் கட்சியாக மாற்றிய மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம்னா, உலகத்திலே 7 அதிசயம் தான் சொல்லுவாங்க. இது 8வது அதிசயம் என்னன்னா, கட்சி தொடங்கி 2 வருடங்களில் ஒரு இல்லத்திலே இளையவர்கள், இளைய சமுதாயம், முதிய சமுதாயம் என அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் பெற்ற ஒரே தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, விசில் என்ற ஒரு சத்தத்தை வைத்து, இந்த விசிலை வைத்து ஒரு விரல் புரட்சியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். இது சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றத்தின் வெற்றி. இதுவரையில் இருந்த தலைமுறைகள் எல்லாம் வேறு மாதிரியான அரசியலை கொண்டு சென்று கொண்டிருந்தது. இந்த தலைமுறை மாற்றம் என்பதனை இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு கட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நாம் இந்த இளைஞர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற முடிவோடுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க விரும்பி, நானும் எனது கட்சியை சேர்ந்த ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்களை அற்புதமாக வரவழைத்து வந்த உடனே ஸ்வீட்டு, காரம் எல்லாம் கொடுத்தாங்க. அழகா பார்த்துக்கிட்டாங்க. வேற ஆள் மாதிரியே எங்களை நினைக்கல.
அழகாக அமர வைத்து அழகாக மரியாதை கொடுத்து அந்த குடும்பத்திலே எங்களை ஐக்கியம் செய்து கொண்டார்கள். அப்படி செய்து கொண்ட முன்னிலையாளர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்க கட்சியில் இணைத்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய செயலாளர் அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கும் உடனிருந்து பணியாற்றி எங்களுக்கெல்லாம் மாலைகள் அணிவித்து எங்களுக்கு உறுப்பினராக இணைத்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் கல்வி அமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது கொங்கு மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய அண்ணன் எங்கள் வழிகாட்டி அண்ணன் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தாவேகா தொடர்ந்து வரும் தேர்தல்களில் அற்புதமான வெற்றியை, இந்த இந்தியா பாராத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை, பாரதத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உயரும் ஒரு நிலையை உருவாக்கப் போகிறது. நாங்களும் உடனிருப்போம். மக்களுக்காக உழைக்க நாங்களும் தயாராகி இருக்கிறோம். தாவேகாவில் இணைந்து விட்டோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். என்னோட பேரு மேனகா பாலகிருஷ்ணன். எடப்பாடியில இருந்து வந்திருக்கேங்க. என்னோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். நிறைய கேள்வி கேட்டுறாதீங்க. நான் நிஜமாலுமே ரொம்ப நர்வஸா இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்னால. அதே மாதிரி நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. நான் டிவிகே கட்சியில சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்து நான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட பேரை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இன்று நான் மற்றும் திருப்பூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சுகுமார், டாலர் கார்த்திக், உதயகுமார், சேகர் ஆகியோர், அண்ணன் சேப்பாக்கம் டிவிகே வேட்பாளர் டி செல்வம், பெரம்பூர் ராமதாஸ், பிரபுதாஸ், ஹரிஸ், தீபன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, ஷார்பிஷ் இந்தியா லாண்ட்ரி மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் சரவணகுமார் சார், அவரும் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. பவானியை சேர்ந்த ஜம்பை மிஸ்டர் மிதுன் மகாராஜா அட்வொகேட், அவரும் எங்களோட சேர்ந்து என்னோட சகோதரர், அவரும் இந்த கட்சியில வந்திருக்கோம். இது வந்ததோட நோக்கம் இது ஒரு மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில நாங்களும் இருந்து பணிபுரியணும்னு நான் நினைக்கிறோம். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. கண்டிப்பா ஒரு நல்ல எடப்பாடி தொகுதியில ஒரு நல்ல இதுக்கு நான் கண்டிப்பா இது பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்துக்கு முன்னதாக நான் என்னை நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்துக் கொண்டு அதன் பின்பு கம்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆனேன். அதன் பின்பு 5 மாநிலங்களில் நமது மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை பொறுப்பாளர்கள் தலைவர் பார்மா கணேசன் அவர்களுடைய தலைமையிலே போட்டு இன்று அந்த பொதுக்குழு செயற்குழு முடிவின்படி நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சுமார் 3000 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இன்று கட்சியை இணைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அங்கிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு இயக்கத்தில் இணைவது என்பது எல்லா கட்சியிலும் வரவேற்கத்தக்கது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இது ஒரு வழியில் நின்று எல்லா பணிகளையும் நாம் ஆற்றுவோம் என்ற நோக்கத்தோடு தான்
பல்வேறு திட்டங்களை அவர் அறிவிக்கிற போதும் மக்கள் வரவேற்பு இருக்கிறது. மாற்றுக் கட்சி சொல்வதைப் போலல்ல, இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். அப்படி திட்டங்களை தீட்டி வருகிற இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் இன்னும் எத்தனையோ இயக்கத்தில் இருந்து, அதுவும் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒன்றுதான் நீங்க மனதில் வச்சுக்கணும். திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சிந்தித்ததே தவறு. நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நமக்கு காட்டிய வழியில் அவர் இயக்கத்தை வழிநடத்தி செல்லவில்லை என்ற முறையிலே தான் எல்லோரும் நம்மோடு பலர் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே அப்படி இணைகிற போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர்தான் யோசிக்க வேண்டுமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்முடைய இயக்கம் புரட்சி தலைவருடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் எந்த வழியை வீரநடை போடுகிறாரோ அந்த வழியில் இந்த இயக்கம் வலிமையாகவும் சிறப்பாகவும் எதிர்கால தமிழகம் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற இயக்கமாக அமையும். ஆகவே எல்லோரும் வருகிறார்கள், அத்தனை பேரும் வருக என்று வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு தலைவர் மூலமாக அந்த பகுதியில் மாவட்ட கழக செயலரோடு பொதுச் செயலர் அவர்கள் கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கு, முழுவா ஒளிபரப்பப்படும். பொதுவாக துறையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால டைரக்ட் ரிலே பண்ணவே இல்லை, நேரடி ஒளிபரப்பு இல்லை. அவர்கள் அதுதான் செஞ்சாங்க. நேர ஒளிபரப்பாக முதலமைச்சர் மட்டும் தான் வரும், மற்ற யாரும் வராது. ஆனா இப்போது கேள்வி கேட்கிறார்கள், அதன் வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கக்கூடும். டைரக்ட் ரிலே பண்ற இடத்துல ஏதாச்சும் இருக்கு. ஆனா அதிலே யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் இந்த இயக்கம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செய்தித்துறை அமைச்சர்கள் நேரடியாக கண்காணித்து முதல்வர் சட்டப்பேரவையில தெரிய முடியாது யார் இல்ல இன்னைக்கு வரைக்கும் இணைந்தது இல்லை ஆராய்ச்சி. இன்று வரையிலும் இணைக்கப்பட்டவர் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. இதுவரை இணைக்கப்பட்டவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு தான்